Cine Ulagam presents Vidamuyarchi Celebrity Show. Title sponsor Ishna Dentistry. Enlighten your smile with Ishna Dentistry. Powered by VVD. 80 years of legacy in consumer goods. Sri Ganesh Tools. #1 machinery tools in Trichy. மற்றும் மணக்காடு மசாலா. மணக்க மசாலா இது மணக்காடு மசாலா. Cine Ulagam presents Vidamuyarchi Celebrity Show. Title sponsor Ishna Dentistry. Enlighten your smile with Ishna Dentistry. Powered by BVD, 80 years of legacy in consumer good. Sri Krishna Tools, #1 machinery tools in Tiruchi. Manakadu masala, manaka masala, idu manakadu masala. சார் இப்போ இந்த படத்துல எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க, இந்த விஷயத்துக்காக நான் இந்த படத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா? தலை எப்போதுமே ஒரு கேஷுவலாக ஒயிட் ஹேர் அப்படிலாம் இருப்பார். கொஞ்சம் எங்கே அந்த லுக்கில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கான். எப்படி வந்தாலும் தலையோட ஃபைட்டு கலக்கலாக இருக்கும், சென்டிமெண்ட் கலக்கலாக இருக்கும். நம்ம நிறையா விஷயம் நிறையா படத்தில் பார்த்துருக்கோம். தான் அவருடைய வெற்றியே காரணம். ஓகே சார், விடாமுயற்சி செலிபிரிட்டி ஷோ FTFS வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. ஒரு 2 வருஷமாக எப்போ வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிறோம். இயக்குனர் மகிழ் திருமேனி சார் அவர் எப்பவுமே ரொம்ப வித்தியாசமான படங்கள் கொடுக்கக்கூடியவர். அவருடைய தலைப்பும் அந்த மாதிரி தான் இருக்கும், தடையற தடம் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக டெஃபினட்டாக அவருடைய ஜேனரான படமாக இருக்கும். நம்ம தலை சார் அப்படி பார்க்க நேர்கொண்ட பார்வை மாதிரி இருக்கார். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படம். கண்டிப்பாக விடாமுயற்சி FTFSக்கு வந்திருக்கீங்க, செலிபிரிட்டி ஷோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அது சினிமாவில் எல்லாருமே விடாமுயற்சி தான். எப்படி ஒவ்வொரு கலைஞனும் விடாமுயற்சி. அதே மாதிரி நான் என்னுடைய அருமை சகோதரர் அஜித்தை பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய உழைப்பாளி. ஒரு அதாவது எப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை செய்தார். எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். அந்த படம் பேர் பாசமலர்கள். அதில் அரவிந்த் சுவாமி ஹீரோ, இவர் அதில் செகண்ட் ஹீரோ அவர். ஸோ அந்த அஜித்தை பார்த்து இன்னைக்கு அந்த அஜித் இப்படி வளர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமயத்தை தொட்டவர் மாதிரி இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்காருன்னா கண்டிப்பாக அவருடைய விடாமுயற்சி, அவருடைய உழைப்பு. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரை நான் பார்த்துருக்கேன். இப்படி எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்ல, நான் யூத்து மாதிரி தானே எப்போவுமே. அதேமாதிரி அவர் கூட நான் அந்த 2 படங்கள் பாசமலர்கள் அவர் என் காம்பினேஷன். அதுக்கப்புறம் உன்னைக்கூடு என்னை தருவேன் என்ற ஒரு படத்தில் ஒரு மிலிட்ரி சம்மந்தமாக அப்பயே ஒரு என்ன சொல்கிறது, இந்த அமரன் ஸ்டைலில் ஒரு படம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நல்ல அருமையான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பாளி படத்தை இன்றைக்கி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப த்ரில்லாக இருக்குது. ஏன்னா அவர் இந்த ரேசிங்கிறது அவருடைய பேஷன். அந்த பேஷனில் சினிமாவையும் அதையும் வச்சு இருக்குது. அப்புறம் நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், அது இங்கே பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேராக இருப்பாங்க தெரியுங்களா, வெள்ளையா. அவங்கள ஃபஸ்ட்டு பிடிச்சது யார் தெரியுங்களா? பாமர மக்கள் இருந்து, அதாவது ஒரு சாதாரண கிராமங்கள் இருந்து ஒரு பெரிய ஒரு இடம் வரைக்கும் பிடிச்ச ஒரே ஒரு நடிகர் யார் தெரியுங்களா? வெள்ளையா ஃபேராக யார் தெரியுங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த ஃபேராக இருக்கிற ஒரு வெள்ளையர் ஃபேராக சகப்பாக இருக்கிற ஒரு கதாநாயகனை தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை தரப்பட்ட ரசிகர்களும் ரசிக்கும் ஒரு நடிகர் என் அன்பு தம்பி அஜித் அவர்கள். கண்டிப்பாக சார். சார் இப்போ நிறைய படங்கள் அஜித் அவர்களோட பார்த்துருவீங்க. இந்த விடாமுயற்சியில் இந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு இந்த கார் தான் ரொம்ப பிடிக்கும். நான் நைட்டில் வண்டி எடுத்து ஜாலியாக சுற்றிட்டே இருந்தேன். ஓகே. அந்த காலத்தில் ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது, ஃபியர் இஸ் த கீன்னு, சஃபயர் ஹோட்டலில், சஃபயர் தேட்டர். சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அதில் ஃபியர் இஸ் த கீ படம் டோட்டலாக கார் தான். ஓகே, உங்களுக்கு கூட தெரியாது அந்த படம். ஃபியர் இஸ் த கீ, கூகுளில் போட்டு பாருங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மேட் மேக்ஸ் எல்லாம். நான் மெயினாக இந்த படத்துக்கு வந்தது நம்பர் 1 காரு, நம்பர் 2 தான் அஜித். ஓகே, கண்டிப்பாக சார். காரு அவரையும் கூட பிரிக்க முடியாது. ஆமாம், அதனால தான் காரும் அஜித்தும், அஜித்தும் காரும். கண்டிப்பா சார். Thank you so much for coming sir. அதான் சொல்லுவாங்களா, அஜித் காருன்ற மாதிரி அஜித் காரு விடாமுயற்சி கண்டிப்பா இஸ் கோயிங் டு பி சூப்பர். கண்டிப்பா சார். Thank you சார். 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சாரோட படம் ரிலீஸ் ஆகுது, விடாமுயற்சி. ஸோ FTFS என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்திருக்கீங்க? இல்லை, ரொம்ப ஓவராக இருக்கு. நான் எம்ஜிஆர் ஃபேன்.
எம்ஜிஆர் அந்த காலத்தில் எம்ஜிஆர் படங்கள்லாம் வரும்பொழுது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய எஸ்பெஷலி உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஆல் டைம் ரெக்கார்ட் பிரேக். அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததோ அதே எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்குது. இந்த வருஷத்தினுடைய பிளாக் பஸ்டர் இதாக தான் இருக்கும். ஷுவர், ஐம் ஷுவர், கண்டிப்பாக. ஏன்னா எல்லாம் நிறைய உலகமெங்குமே எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங், எக்ஸ்ட்ரானரி புக்கிங்ஸு எல்லாமே இருக்குது. அந்த ரெக்கார்டே பிரேக் பண்ணிடுச்சு. அட்வான்ஸ் புக்கிங்லேயே மிகப்பெரிய ரெக்கார்டை ஏற்படுத்திடுச்சு. படமும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பா சார். அதே மாதிரி அவருக்கு பத்மபூஷன் அவார்டு ஐயோ, அதான் முதல்ல சொல்லியிருக்கேன். சாரி, நான் பத்மபூஷன் நண்பர் அஜித் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் மேலும் பல விருதுகள் பெற்றணும். நீங்கள் ஆஸ்கர் லெவலுக்கும் உயர்ந்து நிறைய ஹாலிவுட் ஃபில்ம் பண்ணணும். உங்கள் அப்பீரியன்ஸே இப்போ ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஹாலிவுட் படமும் பண்ணி அதில் வந்து அவார்டும் வாங்கி பெஸ்ட் ஹீரோ அவார்டும் வாங்கி எங்களுக்கெல்லாம் இந்தியாவுக்கு இப்போ கார் ரேஸில் ஒரு பெருமை சேர்த்து தந்திருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் பெரிய எங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்து தரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். விடாமுயற்சி FTFS என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? இல்லை, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் 2 இயர்ஸ் கழிச்சு, துணிவு கழிச்சு நம்மளுக்கு ஒரு படம் வருதுல்ல. ஸோ நல்ல படம் ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இன்னைக்கு எங்களுக்கு எல்லாரும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிளாக் பஸ்டர் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஃப்ரம் ஃபாரின் அண்ட் ஐம் வெரி ஈகர் டு வாட்ச். அஜித் சார் இஸ் பின் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன்னா அவர் பார்த்தாலே ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுன்னா, என்ன தான் ஒரு உயரத்துக்கு போனாலும் நம்ம பேஷன் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். ஒரு சினிமாவில் ஒரு பெரிய பெரிய நடிகராக இருந்தால் கூட நம்ம கார் ரேஸ், நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுவார். ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஃபாலோ யுவர் பேஷன்றது அவர்கிட்ட கற்றுக்கலாம். அண்ணே, விடாமுயற்சி செலிபிரிட்டி ஷோ FTFS வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸோ எனக்கு வந்து தலை படம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட தீவிர ஃபேன், நிறைய பேர் தெரியும். பட் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறது வந்து தலை அஜித்தோட படம் தான். அதுக்கு காரணம் வந்து அந்த ஃபேஸுக்கான ஒரு கிரேஸ் அப்படின்வாங்கல்ல, அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு அலாதியான ஒரு இன்பம், ஒரு ஜாலியாக இருக்கும்னு வச்சேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் தலை அஜித். அவருடைய படத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. விடாமுயற்சி நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் நிறைய அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் காமிச்சதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மகிழ் திருமேனி வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனரும் கூட. அதனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்கேன். ஓகே, ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கும்போது ஏதோ பர்டிகுலராக ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல அஜித் சார்ட்ட இருந்து. இந்த படத்தில் இந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு என்ன சொல்லுங்கள்? எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஒர்க்கிங் வித் டேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அஜித் சார் இது வரைக்கும் வந்து நிறைய நல்ல டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. மகிழ் திருமேனியோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறாரு. மகிழ் திருமேனி வந்து தன்னுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவார், இதுக்கு முன்னாடி படங்களும் சரி. ஸோ அந்த அளவுக்கு அப்படி ஒரு இயக்குனரோட நம்ம அஜித் சார் எப்படி அதை கோஆப்ரேட் பண்ணி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த அவுட்கம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். கண்டிப்பாங்க அண்ணே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் செலிபிரிட்டி ஷோ. ஷோ என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சாரோட படம் FTFS பார்க்க வந்திருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? 2 வருஷத்துக்கு அப்புறம் படத்தை விட தலைவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணுறாரு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக்ஷன் த்ரில்லர். ஒரு ஓப்பனிங் சாங் இல்லாமல், ஒரு அந்த சவதிக்காக இருந்தாலும் ஒரு கேலப்பான சாங் இல்லை ஒரு அவுட்டோரில். ஸோ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கடைசி சீன் வரைக்கும் ஒரு பிளட் பாத் த்ரில்லர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லிரிக்ஸ் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல, தொடருது பாருங்க. அந்த வரிகளுக்காக தான் படம் இன்னும் கொஞ்சம் வெறியேற்றிருக்கு. நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க படத்தில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரேன். ஏன்னா லைன் எல்லாருக்குமே தெரியும், இவரோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டு போடுவாங்க, கண்டுபிடிக்கிறாருன்னு. ஒய்ஃபை கிட்னாப் பண்ணுற அளவுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு கதையில், என்ன பேக்ட்ராப் இவர் கொடுக்க போகிறாங்க, என்ன கேரக்டர் தாங்கிட்டு வர்றாரு தலை அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இந்த ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. மற்றபடி இந்த லுக்கு ரொம்ப புதுசாக இருக்குல்ல, ஒரு காஸ்ட்யூம் ஒரு இவ்வளோ டார்க்காக அவர் நடிச்சது இல்லை, இவ்வளோ ராவாக இவ்வளோ டார்க்காக தீனாக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு டார்க் காஸ்ட்யூமில். ஸோ அதுதான் ரொம்ப, இந்த மாதிரி ஒரு தலையை பார்க்கல. இப்போ ரீசெண்டாக அவரை பார்த்தது எல்லாமே வேஷ்டி சட்டை ரொம்ப அந்த மாதிரி லுக்லேயே பார்த்தோம், ரொம்ப வில்லேஜராக. அப்படி துணிவுல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு வேறு கிளாஸ் மாறின இதில் கம்ப்ளீட்டாக ஒரு பாண்ட் கேரக்டர் மாதிரி நிற்கிறாரு. அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்பாரு. முயற்சி திருவினையாக்கம்னு சொல்கிற மாதிரி ஜனவரி 10 எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பெருசாக. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல நாள் தள்ளி பிப்ரவரி 6 இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லா அஜித் ரசிகர்கள் மாதிரி நானும் மிகப்பெரிய ஒரு அஜித் ரசிகன்றோட தலைவெறியன் படம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ
எஃப்டிஎஃப்எஸ் விடாமுயற்சி ஐ திங்க் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி இந்த எஃப்டிஎஃப்எஸோட என்ன ஸ்பெஷல்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வருது. அதுவும் இல்லாமல் நம்ம தல ரசிகர்கள் எல்லாருமே ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு கொண்டாட்டம், எல்லாருக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் சினி உலகம் இந்த ஷோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்க்குறது வந்து எங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி. அண்ட் தல ரசிகர்கள் எல்லாருக்கும் பெரிய ஒரு திருவிழாவாக தான் இது இருக்கும் கண்டிப்பாக. சார் விடாமுயற்சி எஃப்டிஎஃப்எஸ் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செமையாக இருக்குது, செமையாக என்ஜாயமாக இதாக இருக்குது, வைபாக இருக்குது. தலையோட படம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. எஃப்டிஎஃப்எஸ் வந்திருக்க நினச்சாலே செம்ம வைபியாக இருக்குது. ஓகே சார், அஜித் அவர்களுடைய ஓப்பனிங் அண்ட் அஜித் அவர்களுடைய எஃப்டிஎஃப்எஸ்ஸே வந்துட்டு ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நிறைய இருக்குது. மங்காத்தா இருக்குது, வலிமை இருக்குது, எல்லா படமுமே இருக்குது. எவ்ரி படம் நான் வந்து பில்லா இருக்குது, பில்லா 2 இருக்குது, எல்லா படமுமே நான் எஃப்டிஎஃப்எஸ் வந்துடுவேன் நான். ஓகே தலையோட படத்துக்கு. சார், இப்போ இந்த படத்துல எந்த ஒரு விஷயத்த ரொம்ப பர்டிகுலராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கேன் இந்த படத்துல? மகில் அண்ட் அஜித், த்ரிஷா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் செம்மையாக இருக்குது. ட்ரைலரில் பார்க்கும்போது வெறித்தனமாக இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ், அந்த கார் சேஸ்லாம். ஸோ செம்மையாக இருக்கும்னு நம்புகிறேன், பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், சிவி குமார் அவர்கள் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் அப்படின்ற அந்த ஒரு பேர், ரொம்ப அழகான ஒரு பட்ஜெட்டில் நீட்டாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. என்னைக்காவது ஒரு பெரிய பட்ஜெட்டில் நம்ம ஒரு அஜித் அவர்களை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா சார்? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், எப்படி இருக்கலாம் இருக்கும், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு படம்னு ஆசை இருக்கும். அதுக்கான வாய்ப்பு அமையும் போது கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும். கண்டிப்பாக நிறைய சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் விஷஸ். சார், விடாமுயற்சி எஃப்டிஎஃப்எஸ் வந்திருக்கீங்க செலிபிரிட்டி ஷோ, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? ரொம்ப துணிவுக்கு அப்புறம் வர படம், ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் அஜித் சாரோட படம் வருது, அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்காரு, அவரோட லுக்கு, அவரோட ஸ்டைலு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விடாமுயற்சி படம் கூட ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு வந்துட்டு பொருத்தமாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அவருடைய எனக்கு தெரிஞ்சு அவருடைய எல்லா படங்களுமே என்னதான் ஒரு ஸ்டைலிஷான ஒரு மேக்கிங் இருந்தாலும் ஒரு ஆல் சென்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லணுன்றது தான் அவரோட படங்களாக இருக்குது. எளிமையான கதையாக இருக்கும், எல்லாருக்கும் புரிஞ்ச இதுவாக இருக்கும். ஸோ அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ற ஐடியாவாக தான் இருக்கும். அதனால் எந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோட்டிங்கை கொடுத்து அப்படி தடவி அடித்து இதாக வச்சுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சு அஜித் ரசிகர்களுக்கும் இன்னும் பல சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்கறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கேன், பார்த்துட்டு வந்து மிச்சத்தெல்லாம் சொல்கிறேன். தேங்க்யூ. 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சாரோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க வந்திருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல் சார்? மகிழ் திருமேனி சார் வந்து இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்குன்றது அவரே ரொம்ப தெளிவாக எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னு ஒரு டைரக்டிவ்ல சொல்லும்போது என்ன மாதிரி படமாக இருக்குன்றது நானும் ஒரு எக்ஸைட்டாக இருக்கேன். அஜித் சாரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் he comes on screen இட்ஸ் அ மேஜிக். நம்ம வந்து ஒரு பெரிய நடிகர்களில் அவர் ஒரு முக்கியமான நடிகர். அவர் வந்து வரும்போதே எல்லாரும் வந்து மேஜிக்காக பார்ப்பாங்க. இதில் என்ன மேஜிக் பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து என்னோட மகள் வந்து யூஎஸில் பார்த்துட்டாங்க. அவங்க உடனே கால் பண்ணாங்க, இப்போ தான் டேடி போயிட்டியா உள்ளே போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னாங்கன்னா, படம் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப புதுசாக இருந்தது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது படத்தில். அண்ட் படமாகவே ஒரு எங்கேஜிங்கான படம். முதல்ல ஸ்லோவாக இருக்கும், அப்புறம் பயங்கர எங்கேஜிங்காக இருந்தது படம் டேடி அப்படின்னாங்க. இப்போ நான் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சார், அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் வருது. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க இந்த படத்துக்கு? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதுவும் தலை படம்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு திருவிழா மாதிரி தான். எல்லாரும் கொண்டாடுற ஒரு படம்னா அது தலை படமாக தான் இருக்கும். அந்த வகையில் தலை படத்துக்கு நான் 2 பாட்டு படத்தில் பாடியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். வரலாறுன்னு ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில் தொட்டாப்புறம் டோய் பாடினேன். அப்புறம் அசல் பரத்வாஜ் சாருக்கு பாடியிருக்கேன். ஸோ அந்த வகையில் அவருடைய படங்கள் வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அது கொண்டாட்டமாக இருக்கும். இந்த படமே எப்போ வரும்னு வெயிட்டிங்லேயே இருந்தேன் நான். ஏன்னா அவருக்கு பொருத்தமான ஒரு டைட்டில் எப்போவுமே விடாமுயற்சி. அவர் வந்து முயற்சிக்கு அவர் தான், நம்பிக்கைக்கு அவர் தான், தன்னம்பிக்கைக்கு எல்லாமே அவர் தான். அவரை பார்த்து தான் நிறைய பேர் வந்து மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்கு நம்ம தலை அஜித் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ அந்த வகையில் கரெக்டான டைட்டில் அவருக்கே அமைஞ்சிருக்கு அவர் படத்துக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக இவ்வளோ பேர் வந்திருக்கோம், நாங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் படம் நம்புகிறோம். ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக நம்ம தலை கொடுத்துருப்பாரு நம்புகிறேன். கண்டிப்பாக. இப்போ இந்த படத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மகிழ் அண்ட் அஜித் அவர்களுடைய இந்த காம்போல் அப்படின்னா என்ன விஷயம்? அஜித் சார் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் தான் தேர்ந்தெடுப்பார். உதாரணத்துக்கு நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் அவர் வித்தியாசமான ஒரு கெட்டப்போ ஒரு கேரக்டரோ ஒரு தேர்ந்தெடுப்பார். இதில் 2 பேருமே வித்தியாசமான படங்கள் எடுக்கிறவங்க, நடிக்கிறவர் அவர். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு புதுமை இல்லாமல் 2 பேரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. அது ஏதோ ஒரு புதுமை கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். சூப்பராக தான் இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. விடாமுயற்சி எப்படி ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்பயுமே ஏகே சார் அவரோட ஃபஸ்ட் டே எஃப்டிஎஃப்எஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா
நடுவில் ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பயங்கர ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்க போகுது. அந்த எக்ஸைட்மெண்ட் தான் பயங்கரமாக இருக்க போகுது. அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஏகே சாரோட அந்த ப்ரெசன்ஸ்க்காக தான் வெயிட்டிங்கு. அண்ட் அதே மாதிரி மகிழ் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான். அவரோட டிரெக்ஷனில் தலை 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கும், அண்ட் ப்ளஸ் அனிருத் அவரோட மியூசிக், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காம்போவாக இருக்கிறனால செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. போய் ஷோ என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக. இப்போ எப்படி வந்து ஆரோ ப்ரோ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், அஜித் சாரோட நான் நடிக்கணும் சம்திங் ஏதோ ஒன்று சொன்னார். ஆனால் அது 2 வருஷத்தில் நடந்தது. ஸோ இப்போ நான் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுட்டு போய்க்கிறேன். கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கும். அவரோட ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஒரு சின்னதான ஷேர் பண்ணணுன்றது தான் ஒரு பெரிய எய்மாக இருக்குது. நடக்கட்டும், அவருக்கும் நடக்கட்டும். கண்டிப்பாக. தேங்க்யூ சினி உலகம் அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வாழ்த்து. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய். ஓகே, விடாமுயற்சி FTFS ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் படம் இப்போதான் வருது. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செம்ம ஹாப்பி, செம்ம எக்ஸைட்டட். பிகாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே ஆக்சுவலாக அஜித் சார் படத்தை வந்து தியேட்டரில் பார்க்குறோம். ஸோ செம்ம எக்ஸைட். என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஆல்ரெடி. பட் இன்னும் என்னெல்லாம் இருக்கும், புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார், த்ரிஷா மேம், ஐ திங்க் 5வது படம் அவங்க அந்த காம்போவில் பண்ணுறாங்க. ஸோ என்ன அதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க காம்போவில்? அவங்க நிறைய ரசிச்சிருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி பண்ணது. காம்பினேஷன் ஆல்ரெடி செம்மையாக இருக்கும். பட் ஸ்டில் இது இன்னும் கொஞ்சம் நியூ, இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து செம்ம எக்ஸைட்டடாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் சார். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் விடாமுயற்சி FTFS, ஹவ் டு யூ ஃபீல்? ஆமாம், உண்மையிலே ஒரு விடாமுயற்சி தான் இது. ஒரு அஜித் ஃபேனாகவும் ப்ளஸ் ஒரு மூவி கிரிட்டிக்காகவும் இந்த படத்தை பார்க்குறது ரொம்ப அவளோட வந்திருக்கேன். லெட் மீ வாட்ச் அண்ட் டெல் யூ அட் தி எண்ட் ஆஃப் தி மூவி. சோ அஜித் சார் ஃபேன் முன்னாடியே சொல்லிட்டீங்க, எந்த அளவுக்கு எக்ஸைட்மென்ட்டா இருக்கு, என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? இல்லை, ரொம்ப கேப் இருக்கிறதுனால ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் இது ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. ப்ரொடக்ஷனை பற்றி எந்த விதமான ஒரு இதுவும் வெளியில் வராமல் இருந்தது. போஸ்டர்ஸ் கூட இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தோம். இதில் வந்து ஆரம்பத்துலேருந்தே நிறைய வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கதையில் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த படம் மேக்கிங்லேயே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. ஸோ நிறைய சேஞ்சஸ் எல்லாமே ஃபைனலி இட் ஹஸ் கம் டு அ ஷேப். Now Ajit sir also, he is also healthy and we are also very happy to watch this movie. I'm very eager to watch the movie. So அதே மாதிரி கார் ரேஸ் அவருக்கு பத்மபூஷன் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு அஜித் சார் ஃபேனா எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா அது வந்து அவருடைய பிளட், அது அவருடைய பேஷன் அப்படின்னு சொல்றதா, எது பேஷன் எது ப்ரொஃபஷன் தெரியாத அளவுக்கு அவர் ரெண்டுமே மேனேஜ் பண்ணிருக்காரு. நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அது இது இருந்தா கூட he made it இல்லையா. இந்தியாவுக்கு ஒரு பெருமை தான் அவரை பற்றி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நமக்கு நம்ம அஜித் வாங்கியிருக்காருன்னும் போது நம்ம ரொம்ப புலங்காக்கி தான் அடைஞ்சோம். நானும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ படத்தை பார்த்துட்டு அதை விட மல்டிபிள் டைம் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ படத்தை பார்க்கறது உங்க ஸ்டைல்ல ரிவ்யூ பண்ணுங்க. கண்டிப்பா. Thank you so much. Thank you so much. சோ VVD உடைய டைரக்டர் தனுஷ் அவர்கள் இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ, குட், நல்லா இருக்கேன். ஓகே சார், நல்லா இருக்கேன். Thank you so much. சோ விடாமுயற்சி FTFS எப்படி ஃபீல் பண்றீங்க? வெல், விடாமுயற்சி எப்படி வந்து அஜித் சார் வந்து அவரோட விடாமுயற்சியால் ஒரு இந்த தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காரோ, அதே மாதிரி எங்களோட நிறுவனம் VVD & Sons வந்து 80 வருஷமாக விடாமுயற்சியோட நாங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை எங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து அவங்களோட மனசில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ அந்த விடாமுயற்சிங்கிற வார்த்தை வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த விடாமுயற்சி டீம் வந்து த க்ரூ, த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இந்த ஒரு படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு எங்கள் கம்பெனி சார்பாக நான் வாழ்த்து தெரிவிச்சேன். ஹாய் சார். ஸோ விடாமுயற்சி FTFS வந்திருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல்? திஸ் இஸ் சதீஷ், மணக்காடு மசாலாலேருந்து வந்திருக்கோம். எங்கள் பாஸ் வந்து தீவிர அஜித் ஃபேன் ஆக்சுவலாக. அதுக்காக தான் நாங்கள் இதில் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த டீம்ஸ் ஆக்சுவலாக நடிச்சிருக்கோம் எல்லாத்துக்கும். தேங்க்யூ. சார் அதே மாதிரி இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனோட? நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்கோம் ஆக்சுவலாக. நாங்களாம் தலை ஃபேன் ஆக்சுவலாக. ஓகே, சூப்பர். பாஸ்லேருந்து எல்லாருமே அதுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்கும். பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. சினி உலகம் பிரசன்ஸ் விடாமுயற்சி செலிபிரிட்டி ஷோ. Title sponsor Ishna Dentistry. Enlighten your smile with Ishna Dentistry. Powered by VVD. 80 years of legacy in consumer good. Sri Krishna Tools, #1 machinery tools in Tiruchi. Manakadu Masala. Manaka Masala. Idu Manakadu Masala. சினி உலகம் பிரசன்ஸ் விடாமுயற்சி செலிபிரிட்டி ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் Ishna Dentistry. Enlighten your smile with Ishna Dentistry. Powered by VVD. 80 years of legacy in consumer goods. Sri Ganesh Tools, #1 machinery tools in Trichy. மற்றும் மணக்காடு மசாலா. மணக்க மசாலா, இது மணக்காடு மசாலா.